ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் இந்த நாளினுடைய இறை சிந்தனையோடு உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த ஆவலோடு இறைவார்த்தையை நாங்கள் கொண்டு வருகிறோம். அநேகர் இந்த இறை சிந்தனையை கேட்டு தியானிக்கிறீர்கள். அதை குறித்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். உலக மீட்பர் பசிலிக்கா பேராலயத்திலிருந்து இந்த செய்தியை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் உலகத்திற்கே மீட்பராக இருக்கிறார் என்றால் அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்கிற பிள்ளைகள்தான் அவருடைய அரசத்துவத்தை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகள். எதையோ செய்து கடவுளை திருப்திப்படுத்தி விடலாம் என்று நினைக்கிற பிள்ளைகள் எல்லாம் கடவுளின் மக்களாக அழைக்கப்பட தகுதியற்றவர்கள். கடவுள் விரும்புவதை அறிந்து செயலாற்றுகிற பிள்ளைகளே கடவுளின் மக்கள். விவிலியம் அதைத்தான் சொல்கிறது. கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறார்கள். அப்போ கடவுளின் ஆவி எப்படி நம்ம இயக்குகிறார், அதனுடைய அடிப்படை எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் வார்த்தையிலே அவர்கள் வேரூன்றி இருப்பார்கள். வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை அவர்கள் உள்ளத்திலே சிந்திப்பார்கள், அதை முன்வைத்து செயல்படுத்துவார்கள். பல பேர் பைபிள் படிக்கிறாங்க, ஆனால் என்ன செய்யறதில்ல, அதை தங்களுடைய பெருமைக்காக பயன்படுத்துகிறவர்கள் உண்டு. பல பேர் ஆலயத்திற்கு வருவார்கள், ஆனால் அந்த இடத்துல ஏதாவது தங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்குமா என்று தேடி வருவார்கள். சில பேர் ஆத்ம திருப்திக்காக ஆலயத்துக்கு வந்துவிட்டு செல்வார்கள். இதெல்லாம் இதுக்கான அடையாளத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எங்கன்னா இந்த விதைக்கப்படுகிற அந்த ஓமையில் சில விதைகள் பாறையில் விழுந்தன, வழியோரம் விழுந்தன, முச்செடியில் விழுந்தன. இதெல்லாம் அதனுடைய அடையாளத்தை பொறுத்தது. சில விதைகள் தான் நல்ல நிலத்தில் விழுந்தன. அதில் விழுந்த விதைகளும் கூட 30, 60, 100 என்று பிரித்து பார்க்கப்படுகிறது. ஆகவே இந்த அருமையான வேளையிலே நாம் எப்படிப்பட்ட விதைகளாக இருக்க வேண்டும் என்றால் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக இருக்க வேண்டும். அப்போ அதில் தான் நமக்கு ஏதாவது ஒரு பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆக இந்த ஒரு நாளிலே இந்த சிந்தனைகளை எல்லாம் நீங்கள் கேட்டு தியானித்து செயல்படுத்த வேண்டும். ஏதாவது ஒரு தளத்திலே நம்மை மாற்றிக்கொள்ள நம்ம முயற்சிக்க வேண்டும். ஏதாவது ஒரு சிறிய ஒரு நற்செயல் இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவிலே நம்முடைய இதயத்திலே தங்க வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்மஸுக்கும் நீங்கள் நிறைய கிஃப்ட் கொடுத்துட்டே இருப்பீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மகிழ்ச்சின்னா என்ன அப்படின்னா, கடவுள் நிலையை பிடிச்சு கொண்டு இருக்காமல் நான் தான் கடவுள்னு அங்கே உட்காந்து பெருமை பாராட்டாமல் அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு இறங்கி வந்தார் பாருங்களேன். அதில் தான் அவர் மனு குலத்திற்கு கொடுக்க வந்த மகிழ்ச்சியின் அடையாளம் இருக்கிறது. இப்போ நீங்களும் நானும் நம்முடைய நிலையை விட்டுட்டு நம்மை விட தாழ்ந்து கிடக்கிற ஒருவரிடத்துல இறங்கி செல்கிற போது தான் அவர்களுக்கு எது தேவை என்பதை கொடுக்கிற அந்த இடத்துல தான் இயேசு ஆண்டவருடைய மகிழ்ச்சி இருக்கிறது. இன்னைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டும்தான் கிறிஸ்துவை காண முடியுமா? இயேசுனுடைய 2வது வருகையின் போது அவர்கள் மட்டும்தான் நிற்பார்களா என்றால் கண்டிப்பாக நம்முடைய இந்திய தேசத்தை பொறுத்தவரை அப்படி நம்மால் சொல்லவே முடியாது. ஏன்னா இங்கே இது ஒரு மல்டி ரிலீஜியஸ் கான்டெக்ஸ்ட், பலவிதமான மதங்கள் சங்கமித்து கிடக்கிற ஒரு இடம். அப்போ யாரெல்லாம் இயேசுவை பார்ப்பாங்க? இயேசு ஒருவரே மீட்பர், அவரால் மட்டுமே மீட்பு உண்டு என்று நம்ம அறிக்கை செய்கிறோம், அதை நம்புகிறோம். அப்போ இயேசு மீட்பராய் வருகிற போது யாரெல்லாம் இயேசுவை சந்திக்க முடியும்? எல்லாரும் பார்க்க முடியாது. அப்போ யார் பார்ப்பார்கள் என்று சொன்னால், இந்த விழுமியத்தை யாரெல்லாம் தாங்கி செல்கிறார்களோ, அதாவது அடுத்தவர் மகிழ்ச்சி அடைகிறதுல தன் மகிழ்ச்சியை யாரெல்லாம் வைத்து பயணிக்கிறார்களோ அவர்கள்தான் கடவுளை முகமுகமாக பார்க்க போகிறார்கள். அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இந்த ஆசீர்வாத கிருபை அவர்களுக்கு கிடைக்க போகிறார். அப்போ கிறிஸ்தவர்களாக இருக்கிற நமக்கு பாருங்க, பெருமை என்பது வெறும் கிறிஸ்தவர்களாக இருப்பதிலே அல்ல, அந்த கிறிஸ்தவன் என்கிற நிலையில இருந்து நமக்கு நிறைய காரியங்கள் வெளிப்படையாக அறிவுறுத்தப்படுகிறது. மற்ற நம்பிக்கையாளருக்கு அதெல்லாம் சொல்லப்படுவதில்லை. அப்போது நமக்கு தெளிவாக இதுதான் கொஸ்டின் பேப்பர், இதுதான் ஆன்சர் என்று இயேசு சுவாமி எல்லாத்தையும் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்போ உன் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது, அடுத்தவரில் தான் அந்த மகிழ்ச்சி நிறைவடையணும். என்னுடைய மகிழ்ச்சி அடுத்தவரை மகிழ்ச்சிப்படுத்துவதில் தான் இருக்கிறது. இதுதான் கிறிஸ்துவினுடைய அன்பு. ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டுன்னா கோழையின் அடையாளம் அல்ல. அவர் சொல்கிறது என்னென்னா, நீ எதிர்த்து செயல்படணும், எதிர் அணியில் நின்று செயல்படுவது. அப்படின்னா அதை அழிப்பது அல்ல. அவன் எனக்கு இவ்வளவு துன்பத்தை கொடுத்தான், நான் அவனுக்கு பல்வேறு துன்பத்தை கொடுப்பேன், அப்படி அல்ல. அவர்கள் வெட்கப்படும்படியாக நன்மைகள் செய்து அவர்களையும் நம்ம மகிழ்ச்சி என்கிற அந்த அபிஷேகத்தினாலே நிலைநிறுத்துவது. ஆக இந்த ஒரு அடையாளத்தை எல்லாம் நம்ம பார்க்கணும் பிள்ளைகளே.
இந்த திருவருகை காலத்தில் ஏதாவது ஒரு குவாலிட்டி நம்முடைய இதயத்தில் எடுத்து வைக்கணும். இனிமேல் நான் இப்படி இருப்பேன். இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம எல்லோருமே நினைப்போம், எல்லாரும் நம்மளை பார்த்து நல்லா இருக்கியான்னு கேட்கணும். என்னை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டால் என்னை பார்த்து அவன் ஒரு வார்த்தை கேட்டானா என்று நம்ம சொல்லுவது உண்டு வழக்கமாக. எல்லோருடைய மனித நிலையிலே எல்லாருடைய எதிர்பார்ப்பு அதுதான். ஆனால் இயேசு சொல்கிறாரு, அவன் கேட்குறானோ கேட்கலையோ, நீ அடுத்தவரை பார்க்கிற பொழுது, பிரதர் ஹவ் ஆர் யூ, பிரதர் குட் மார்னிங், பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு நீ ஆண்டவருடைய வாழ்த்து செய்தி நீ சொல்லு. அப்போ நீ கொடுக்கிற போது அவர்கள் அதை பெற்றுக்கொள்ளுகிற போது மகிழ்ச்சி அடைவார்கள். அப்பொழுது இறை மகிழ்ச்சி உங்களில் தங்கி இருக்கும். அப்போ நீங்கள் இயேசுவாக மாறி நிற்பீங்க. அப்போது இந்த கிறிஸ்மஸ் பெருவிழாவில் இந்த இறை வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு அறிவை வளர்த்து கொண்டிருப்பதிலே மட்டுமல்ல, ஆற்றலையும் வளர்த்து கொள்கிற பிள்ளைகளாக நம்ம மாறணும். எல்லாமே இன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்வதிலே கடவுள் நம்மை வெற்றியாளர்கள் என்று அறிக்கை செய்ய போவதில்லை. எதை செய்கிறாய் என்பதிலே தான் உன்னுடைய வெற்றி அடங்கி இருக்கிறது. அதுக்கு தான் இந்த தலங்கள் நமக்கு ஒவ்வொரு வாரமும் நிறைய விஷயத்தை கடவுள் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இன்றைக்கி கூட பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, பழைய ஏற்பாட்டில் முதல் வாசகம் எசையா நூலிலிருந்து 7வது அதிகாரத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் துருவாக்கை அருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் அவர் சொல்லுகிற காரியம், நீ ஒரு அடையாளத்தை கேள் அப்படின்னு ஆகாசுக்கு சொன்ன பொழுது, அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்று அவர் சொல்வதையும், அடுத்ததாக ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அருள்வார். இதோ கன்னிப்பெண் கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார், அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார் என்று எழுதப்பட்டிருக்கு. பாருங்க, ஒரு அடையாளத்தை கேள் என்று சொல்லி அவர் கேட்க முடியாத ஒரு சூழல் இருக்கும் பொழுது கடவுளே ஒரு அடையாளத்தை கொடுப்பதாக நமக்கு முன்மொழியப்பட்டிருக்கிற அந்த அடையாளத்தினுடைய வடிவம் இயேசு கிறிஸ்து. ஆக இந்த ஒரு அடையாளத்தை தான் இன்றைக்கி நற்செய்தியில் நம்ம பார்க்குறோம். இயேசுவினுடைய அந்த பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, மரியாவுக்கு அந்த செய்தி வருகிறது, இதையெல்லாம் இந்த வாசகங்கள் சொல்லுகிறது. அப்போது இதில் நம்ம ஒரு வார்த்தையை நம்ம பார்க்குறோம் பாருங்க, இம்மானுவேல் என்று பெயரிடுவர். அந்த வார்த்தையை நம்ம பார்க்குறோம். இப்போ மரியாளுக்கு இயேசு என்கிற மகன் பிறக்கப் போகிறார் என்கிற செய்தி அறிவிக்கப்படுவதும், அந்த மகனுடைய பெயர் இயேசு என்கிறது, அவர் இம்மானுவேல் என்கிற பெயரால் அழைக்கப்படுவார் என்ற வார்த்தையினுடைய ஆழம். அந்த இம்மானுவேல் என்பது பெயர் அல்ல, பெயருக்கான விளக்கம். அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்பதை அடையாளப்படுத்துகிற வார்த்தை தான் இம்மானுவேல். அப்போது இந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம ஒன்று சேர்த்து வச்சு பார்க்குறோம். ஆழமாக நம்ம உள்ளே போய் பார்க்கும்போது எசையாவினுடைய அந்த வார்த்தைகள், அடையாளத்தை கேள் என்பதும், அடையாளத்தை கடவுளே ஒரு கொடுப்பதும், திருத்தூதர் பணி 4:12 அதற்கு ஈடு கொடுக்கக்கூடிய, இணையாக பார்க்கக்கூடிய ஒரு வசனத்தை நம்ம பார்க்குறோம். இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. யாரால? இயேசு கிறிஸ்துவாலே அன்றி வேறு யாராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. பார்த்தீங்களா? அப்போது நீ வானத்திலையும் கேளு, பூமியில் கேளு அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த அடையாளம், எசையாவில் ஆண்டவர் சேலஞ்ச் பண்ண அந்த அடையாளத்தை, அவர் வாக்குறுதி சொன்ன ஒரு கன்னிப்பெண் கருவுற்று ஒரு மகனை பெறுவார் என்று சொன்ன அந்த ஒரு அடையாளம் இந்த இடத்துல நிறைவேறி இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் அது உணரப்பட்டிருக்கிறது திருத்தூதர் பணியில். அதைத்தான் இன்றைக்கி நம்மளும் உணர்ந்து கொள்கிறோம். அப்போ இயேசு பிறந்துட்டார், இதெல்லாம் ஓகே. இயேசு பிறந்தார், கடவுள் முன்குறித்து வைத்தார், எல்லாம் ஓகே. இந்த இம்மானுவேல் என்கிற வார்த்தையினுடைய ஆழம், கடவுள் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், கடவுள் உங்களோடு. அப்போது கடவுள் என்னோடு தங்குறார் அப்படின்னா அந்த கடவுளின் செயலை நம்ம உற்று பார்க்கிறோம். கடவுள் எந்த வேல்யூவை இந்த இடத்துல வைக்கிறாரு. இப்போ ஒரு பெரிய அதிகாரி ஒரு எளியவர்களை பார்த்து அவர் போய் உதவி செய்கிறாருன்னா அது ஒரு பெருமைக்காக என்று சொல்ல முடியாது. அது ஒரு வேல்யூ அவர் கற்றுக்கொண்டிருக்கு. இப்போ நம்முடைய மதர் தெரேசா, அவங்க வெளிநாட்டில் நல்லா பிறந்தவங்க, நல்ல குடும்பத்தில், அவங்க மகிழ்ச்சியை தேடிட்டு அவங்க படித்து நல்ல பெரிய இடத்துக்கு போய் அதுலேருந்து ஒரு 10 ரூபா 2 வேலை போயிருந்துருக்கலாம். ஒரு சபைக்குள்ளே போய் ஒரு சிஸ்டராக போகிறாங்க, அங்கேயும் அவர்கள் மனம் நிலைக்கவில்லை. ஏன்னா இது ஒரு பெரிய ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் லைஃபாக இருக்குது. பணக்கார பிள்ளைகளுக்கு நான் பாடம் சொல்லி கொடுக்குறேன், நிறைவடையாத ஒரு மனசு. அப்போ என்ன செய்யுது, அந்த கண்கள் தேடுகிறது என்னுடைய பணி எங்கே இருக்க வேண்டும் என்று. அப்போ தான் ஜன்னல் ஓரமாக அவர்கள் எட்டி பார்க்கிறார்கள். அங்கே ஒரு ஸ்லம் ஏரியா இருக்கிறது, எளிய மக்கள் வாழக்கூடிய பகுதி. அங்கே இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் பார்த்து அவர் வேதனைப்படுகிறார். உடனே கதவை திறந்து கொண்டு கான்வென்ட்டிலிருந்து வெளியேறுகிறார்.
அதெல்லாம் வாழ்க்கையில் நீங்கள் அவர் வாழ்க்கை வரலாறுல படிச்சிருப்பீங்க. அப்போ பாருங்க, அது எது அந்த அன்னை எதை நீதியாக கருதினார்? இது இந்த இடத்துல எனக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு, இதுதான் எனக்கு கடவுள் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, காட் ஹஸ் பிளஸ்ட் மீ வித் a வெரி குட் லைஃப் என்று நன்றி சொல்லிவிட்டு போவது அவருக்கு நீதியாகப்படவில்லை. அந்த இடத்துல விட்டு நான் யாருக்கு எந்த மக்கள் மத்தியில் இருக்க வேண்டுமோ அங்கே இருக்கணும். இதுதான் அவருடைய வேல்யூ. அதான் மதிப்பீடுன்னு சொல்கிறோம். அந்த மதிப்பீட்டை அவர் என்ன செய்கிறார்? உயிர் கொடுக்குறார் மதிப்பீட்டுக்கு. இன்றைக்கி நம்ம சொல்லுவோம், எங்கள் எல்லாத்துக்கும் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நீ யாருக்காக வாழுகிறாய், எதற்காக வாழுகிறாய், உன்னுடைய விழுமியம் என்ன, வேல்யூ என்ன என்று. இப்போ கடவுளும் ஒரு செயலை செய்கிறார். கடவுள் அவர் நிலையை விட்டுட்டு இறங்கி வந்தார் அப்படி சொல்கிறோமே, அங்கே இருக்கக்கூடிய வேல்யூ என்ன என்று பார்க்கிற பொழுது நீதி. அந்த நீதி என்கிற வார்த்தை ரொம்ப ஒரு வல்லமையான வார்த்தை. அது கடவுள் நம்ம யாரை மீட்க போகிறாரு அதை தான் முன்னாடி நான் சொன்னேன். இந்த மகிழ்ச்சியை கொடுக்குறவங்க, அந்த மகிழ்ச்சிங்கிற வேல்யூக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம் என்ன? நீதி. அதான் சொல்கிறோம், டிவைன் ஜஸ்டிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கிறது, இறை நீதி. அப்போது இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார். இது ஒரு அர்த்தம், நம்ம மண்டையில் புரிஞ்சு கொடுக்குற, அறிவியலை புரிந்து கொள்கிற ஒரு அர்த்தம், அவ்வளோதான். இப்போ கடவுள் நம்மோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு, ஏன் என்னோடு இருக்கிறார்? நான் உடைக்கப்பட்ட பாத்திரம், நான் பாவம் செய்து எல்லாவற்றையும் இழந்து போன பாத்திரம், நான் மதிக்கக்கூட தகுதியற்ற ஒரு நிலையில் இருக்கிற பாத்திரம். ஆனால் என் மத்தியிலே என்னை போல அவர் என்னை விட கேவலமான பாவ நிலையை ஏற்று எனக்கு ஒரு உயர்வை கொடுக்கிறாருன்னா ஏன் இதை செய்தார்? அப்போது கடவுள் கொடுக்க விரும்பியது என்னை போல பாவப்பட்ட நிலையில் விழுந்து கிடக்கிற இந்த மனு குலத்தை தூக்குவதற்கா, உயர்த்துவது. எதை எவ்வளோ தூரம் உயர்த்த? தனக்கு இணையாக, தன்னுடைய அந்த பரிசுத்தத்திற்கு இணையாக நம்மை உயர்த்துவதற்காக அவர் இந்த போராட்டத்தை எடுக்கிறாரு. அப்போ கடவுள் அதை நீதியாக கருதுகிறார். இப்படி செய்கிறத தன் பெருமையாக கருது இல்லை, தன்னுடைய கடமையாக கருதுகிறார் இல்லை, அதை நீதியாக கருதினார். அதனால தான் தந்தை நீதியின் தேவன் என்று அறிக்கை செய்யப்படுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நீதிங்கிற வார்த்தையை நீங்கள் உள்ளத்தில் வைக்கணும். கடவுள் யாரை காப்பாற்றுவார்? ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வர்றது மட்டுமே நம்மளுடைய ஒரு வழிபாட்டு முறையாக இருந்தால் போதுமா? கோயிலுக்கு வர்றது அது நீதி, கடமையும் நீதியுமாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கோயிலுக்கு வர்றது மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம போயிடக்கூடாது. அங்கே கடவுளை தொழுது கொள்வது, நன்றி செலுத்துவது, ஆண்டவர் அங்கே உங்களோட பேசுவார், பேசுகிறதை கேட்டுட்டு போய் செயல்படுவது, அப்போ அதுதான் நீதி. அப்போ அந்த நீதியை குறித்து இன்றைக்கி நம்ம சிந்திக்கிறோம். பாருங்கள், ஆண்டவர் எரேமியா நூலில் 23வது அதிகாரத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாரு, நாள்கள் வருகின்றன, நான் தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தளிர் தோன்றச் செய்வேன். ஒரு அழகான தளிர், ஒரு அதிசயம் செய்கிற தளிர், இந்த மக்களை அப்படியே மீட்டுக்கொள்கிற ஒரு தளிர் அப்படியெல்லாம் போடலை. அந்த இடத்துல மையம் கொண்டிருக்கிற அந்த ஒரு வலிமையான வார்த்தை நீதியுள்ள தளிர். பார்த்தீங்களா? அப்போது இட் இஸ் அ ரூட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை. அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவர் பாருங்க, இஸ்ரேல் பாதுகாப்புடன் வாழும் யாவே சித்கேனு, அதாவது ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும் என்று எரேமியாவில் 23வது அதிகாரத்தில் 5 உள்ள இறைவசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அப்போது யாவே சித்கேனு அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை, ஆண்டவரே நமது நீதி, அப்படி தான் அந்த நகர் அழைக்கப்படுது. அப்போ அந்த நகரில் வாழ்வோருக்கு எல்லாம் கடவுள் எப்படிப்பட்டவராய் வெளிப்பட போகிறார்? கடவுள் நீதியின் தேவன். அப்போ அந்த இடத்துல நீதி இருக்கும். இப்போ நாங்கள் இந்தியாவில் ஒரு சில காரியத்தை பார்க்கிற போது, நம்முடைய வாழுகிற தமிழகத்திலே கூட பார்க்கிற போதெல்லாம் ஒரு சில நீதியற்ற ஒரு சூழலை பார்க்கிறோம். இப்போ சமூகத்தில் நம்ம பார்க்கிற காரியங்கள் எல்லாம் நீதியற்ற சில அடையாளத்தை பார்க்கிறோம். நீதி இருக்கிறது, அது மறைந்து கிடக்கிறது. மெஜாரிட்டி அநீதியாக இருப்பதை நம்ம பார்க்கிற போது நம்முள்ள வேதனைப்படுகிறேன். நான் பாதிக்கப்படும் போது அநீதியாலே நான் வேதனைப்படுகிறேன். ஏன் இந்த இடத்துல நீதி இல்லை? இப்படிலாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்ம அடிப்படையில் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, நான் இந்த நீதியின் நகரத்தில் நீதியின் பிள்ளையாய் வாழ்கிறேனா? நான் எங்கெல்லாம் நீதியை நிலைநாட்டுகிறேனோ அங்கெல்லாம் நான் கிறிஸ்துவின் சாட்சியாய் நிற்கிறேன். இதை இயேசு கிறிஸ்துவோ இல்லை மற்றவர்கள் எல்லாம் பார்த்து நமக்கு ஒரு மாலை போடணும் அவசியமே இல்லை. கடவுள் எல்லாவற்றையும் காண்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் கண்டிப்பாக நீங்கள் ஒரு இடத்துல ஒரு நீதியை நிலைநாட்ட போராடுகிற போது அந்த நீதியில் இறைவன் உங்கள் வழியாக வெளிப்படுகிறார். தானியேல் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், சூசன்னா என்கிற அந்த மகள் சிக்கிக்கொள்கிறாள்.
பெரிய வேதனைக்குள்ளே. ஒருபுறம் அநீதியான ஒரு தீர்ப்பு, ஒருபுறம் அவமானத்தினுடைய சூழல். அந்த இடத்துல ஆவியானவர் தானியேலை நிரப்பி நீதியின் தேவனாய் வெளிப்படுகிறார் ஆண்டவர். அந்த மகளுக்கு விடுதலை கொடுக்கிறார். பல இடத்துல நம்ம அப்படி தான் பார்க்க முடியும். அப்போ இந்த காரியத்தை எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம சிந்திக்கணும். பிள்ளைகளை, அதாவது நீதினு நம்ம பிரசங்கத்தில் கேட்கும்போது ஏதோ ஒன்று பேசுகிறாங்க, நமக்கு என்னத்த புரியுது, நம்ம புரிஞ்சா என்ன புரியாட்டி என்ன என்று நம்ம போய்விடக்கூடாது. பைபிள் இந்த நீதியை குறித்து நிறைய பேசுது. நம்ம என்ன செய்யணுங்கிறத நான் பின்னாடி சொல்ல போகிறேன். நீங்கள் இதை கவனமாக கேளுங்க. ஏன் இந்த நீதியை குறித்து இந்த கிறிஸ்மஸ் பெருவிழாவில் நான் இவ்வளவு அழுத்தமாய் பேசுகிறேன் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இணைச்சட்டம் 16:20 சொல்கிறது, நீதியை, ஆம் நீதியை மட்டுமே நிலைநிறுத்து. எவ்வளோ உறுதியாக அதை ரீகன்ஃபார்ம் பண்ணுறாங்க பாருங்களேன். நீதியை, ஆம் நீதியை மட்டுமே நிலைநிறுத்து. பல நேரத்தில் நம்ம நீயை குறுக்கிடுறோம். நிதியை மட்டுமே நிலைநிறுத்து என்று சொல்லி இன்றைக்கி நம்ம எல்லாருமே காசை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு சமூகத்தில் நிற்கிறோம். காசு கிடைச்சா போதும், அதான் நிதி, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைச்சி நான் என் குடும்பத்தை காப்பாற்றுறேன் என்ற அந்த ஒரு மனநிலையே அநீதியானது. நீதியை மட்டுமே நிலைநிறுத்து, அதனால் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டை உரிமையாக்கி கொள்வாய். அழகாக ஆண்டவர் சொல்கிறார். இணைச்சட்டம் 27:19, அந்நியருக்கும் அனாதைக்கும், அவங்களாம் ஒன்றுமில்லைன்னு விட்டுறாத, அவங்களாம் என் பார்வையில் இருக்கிறாங்க. அந்நியருக்கும் அனாதைக்கும் கைம்பெண்ணுக்கும் உரிய நீதியை புரட்டுபவர் சபிக்கப்படட்டும். பார்த்தீங்களா எவ்வளோ அழுத்தமான வார்த்தைகள். இப்போ நீதிங்கிறது எல்லாருக்கும் உரியது. அதில் இவன் பெரியவன், இவன் பணக்காரன், இவன் ஏழை, இவன் ஆள் பலம் உள்ளவன், இவனுக்கு மட்டும் ஒரு செய்தி, இவனுக்கு ஒரு இல்லை. அது எங்கெல்லாம் அந்த அநீதி இருக்கிறதோ, நீதி சிதைக்கப்பட்டு கிடக்கிறதோ, அங்கெல்லாம் கடவுள் இல்லாத ஒரு நிலையை நம்மளால் பார்க்க முடியும். எரேமியா 8:7 சொல்லுகிறது, வானத்து கொக்கு தன் காலங்களை அறிந்துள்ளது, புறாவும் தகைவிலானும் நாரையும் தாம் இடம்பெயரும் காலத்தை அறிந்துள்ளன, என் மக்களோ ஆண்டவரின் நீதியை உணரவில்லையே. பாருங்க எவ்வளோ வேதனையோடு அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. எசையா 28:17, நீதியை அளவு நூலாகவும் நேர்மையை தூக்கு நூலாகவும் அமைப்பேன். இதில் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இந்த எந்தெந்த இடத்துலலாம் இந்த நீதி நேர்மை வருதோ அதை மட்டும் நான் சொல்லிட்டு போகிறேன் பாருங்கள். சீராக்கின் ஞான நூல் 17:26 சொல்லுது, உன்னத இறைவனிடம் திரும்பி வாருங்கள், அநீதியை விட்டு விலகி செல்லுங்கள், அவர் அருவருப்பதை அடியோடு வெறுத்திடுங்கள். அப்போ கடவுள் எதை அருவருக்கிறாரு? அநீதியை அருவருக்கிறார். நீதியற்ற ஒரு செயலை அருவருக்கிறார். பாருங்க, ரோமையர் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரும். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலம். என்ன சாமி நீ பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற, புதிய ஏற்பாட்டுக்கு வந்து பாருங்கள். அவங்க பழைய ஏற்பாட்டினுடைய அந்த உணர்வை எல்லாம் புதிய ஏற்பாட்டிலே செயலாய் வெளிப்படுத்த ஆரம்பித்தாங்க. ரோமையர் 3:26 சொல்லுது, இக்காலத்தில் தமது நீதியை கடவுள் பொறுமையோடு காட்டி வருகிறார். நீங்கள் நம்ம நிறைய பேர் பேசுவாங்க, கடவுள் எங்கே இருக்கிறாரு, அவர் இந்த அநீதி நடக்கும்போது எங்கே போனார் அப்படின்னு சொல்லுவாங்க, வேதனைப்படுவாங்க. கடவுளையே குற்றவாளியாக சில பேரை ஆக்குறாங்க. ஆனால் கடவுள் நீதியை பொறுமையோடு காட்டி வருகிறார். ஆம், அவர் நீதி உள்ளவர், இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்வோரை தமக்கு ஏற்புடையவராக்கி வருகிறார். அப்போ பொறுமையாக இருக்கிறார், உன்னை மன்னிக்கிறார். இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, உங்கள் வாழ்க்கையில் இந்த நீதிக்கான ஒரு செயலை குறித்து நீங்கள் சிந்திக்கவே இல்லை அப்படின்னா, ஏன் கடவுள் உங்களை தண்டிக்கலை? உங்கள் மட்டிலே பொறுமையோடு இருந்திருக்கிறார். இப்போ நீங்கள் இதை கேட்ட பிற்பாடு நீங்கள் யோசிக்கணும், நான் எதையெல்லாம் நீதியின் அடையாளமாக வைத்திருக்கிறேன், எதையெல்லாம் நீதியின் செயல்களாக செய்திருக்கிறேன். சிந்திக்கணும். சிந்தித்து உங்கள் மனசுக்குள்ளே இனிமேல் நான் நீதியோடு இருப்பேன் என்று முயற்சி செய்து நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கணும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். 2 தீமோத்தேயு 2:19 சொல்லுது, கடவுள் இட்ட அடித்தளம் உறுதியாய் நிலைத்து நிற்கிறது, அதில் ஆண்டவர் தம்முடையோரை அறிவார் என்றும் ஆண்டவரின் பெயரை அறிக்கையிடுவோர் அநீதியை விட்டு விலக வேண்டும் என்றும் பொறிக்கப்பட்டுள்ளது. அப்போது கடவுள் அவருடைய பிள்ளைகளை அறிவார். அப்போ யாரெல்லாம் நீதியோடு நிற்கிறாங்களோ அவங்களோட அவர் இருப்பார். நான் படிக்கிற காலத்திலிருந்து இந்த நீதியை என்னுடைய வாழ்க்கையில் ஓரளவுக்கு கடைபிடிக்க முயற்சி செய்திருக்கிறேன். செமினரில் சொல்லிக் கொடுப்பாங்க, மணி எங்கே அடிக்கிறதோ, எதற்காக அடிக்கிறதோ நீ அங்கே இருக்கணும். பெல் இஸ் த கால் ஆஃப் காட் என்று சொல்லுவாங்க. கடவுளுடைய அழைப்பு மணி. அது நீ உனக்கு சாப்பாட்டுக்கான பெல்லாக இருந்தால் நீ சாப்பாட்டில் இருக்கணும். நீ விளையாடுற நேரமாக இருந்தால் கேம்ஸுக்கு கிரவுண்டில் இருக்கணும். நீ ஜெபிக்கிற நேரமாக இருந்தால் ஆலயத்தில் இருக்கணும். இதே ஒரு குருவானவர் சொன்னது என் மனசில் மிகவும் ஒரு ஆழமாக பதிந்தது. அதனால் நான் செமினரியில் படிக்கிற போது இந்த ஒரு கட்டமைப்பை என்னுடைய வாழ்க்கையில் நான் கரெக்டாக கடைபிடிச்சிட்டே இருந்தேன்.
நான் என்னால் முடிந்த ஒரு உதவிகளை சரியானவற்றை சரியான விதத்திலே செய்ய முயற்சிப்பேன். அதில் தவறுகள் நடந்திருக்கிறது. ஆனால் என் பக்கமாக அது தவறுகள் செய்ய வேண்டும் அப்படின்னு நான் செய்ததில்லை. அந்த நீதிக்காக நான் செயல்பட்டிருக்கிறேன். நிறைய இடத்துல நீதிக்காக பேசியிருக்கிறேன். இதுதான் நீதி என்று பேசி அதனால் வேதனைகளை எல்லாம் சந்திச்சிருக்கிறேன். அப்போது ஆண்டவர் மனிதர்கள் என்னுடைய நீதியை பார்க்க தவறி போனார்கள். அவர்கள் தண்டனைகளை என் மேலே வைத்தார்கள், என்னை அவமானப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் கடவுள் என்னை அவமானப்படுத்தவே இல்லை. கடவுளுக்கு தெரியும் நான் அவருக்கு முன்னாடி நீதியானதை செய்தேன் என்று. மனிதர்கள் ஒருவேளை உணராமல் போகலாம். ஆண்டவர் உங்களுடைய நீதியை அறிவார். ஆனால் நம்ம யோசிக்கணும், நான் செய்கிறதெல்லாம் நீதி என்று நம்ம சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது. ஏது கடவுளுடைய பார்வையிலே நீதியாக இருக்கிறது அதை நம்ம யோசிக்கணும், யோசித்து செயல்படுத்தணும். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, லூக்கா நற்செய்தி 11:42 ஐயோ பரிசேயரே உங்களுக்கு கேடு, எச்சரிக்கையை வைக்கிறார் பாருங்க. நீங்கள் புதினா, கறியிலை மற்றும் கீரை செடி வகை எல்லாம் 10 பங்கை கொடுக்குற, ஆனால் நீதியையும் கடவுளின் அன்பையும் பொருட்படுத்துவதில்லை அப்படி சொல்கிறாரு. அப்போ எவ்வளோ முக்கியம் பாருங்களேன் இந்த காரியங்கள். அப்போ இந்த நீதியை குறித்து இன்றைக்கி நம்ம சிந்திச்சு கொண்டு இருக்கிற போது என் அன்பு தேவ பிள்ளைகளே யோசித்து பாருங்கள், நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் நீதியை வைக்க முடியும். ஒரு குடும்பத்தில் ஒரு கணவனாக மனைவியாக நீங்கள் ஒருவர் ஏற்றுக்கொண்டிருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு உண்மையான நீதியை கொடுக்குறீங்களா? யோசித்து பாருங்களேன். இது ஆழமாக பேசினா ரொம்ப நேரம் ஆகும். ஒரு கணவன் மனைவிக்குரிய அன்பை கொடுக்கணும், மனைவி கணவனுக்குரிய அன்பை எல்லா விதத்திலையும் கொடுக்கணும். புரிந்து கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் நீங்கள் எந்த ஒரு அடையாளத்தை வைத்து அடுத்த பார்ட்னரை நீங்கள் ஏமாத்தினீங்கனாலும் அந்த இடத்துல அநீதி தான். நீங்கள் நீதியை கொடுக்கலன்னு அர்த்தம். பிள்ளைகள் ஏதோ சோறு போட்டோம், பிள்ளைகளுக்கு பட்டாடை உடுத்தி அழகு பார்த்தோம், இல்லை. எது நீதி? அந்த பிள்ளைகளுக்கு உண்மையான அறிவை கொடுப்பது, உண்மையான கடவுளை பற்றிய அறிவை கொடுப்பது, உண்மை எது என்பதை சொல்லிக் கொடுப்பது. கடினமான வாழ்க்கைன்னா எப்படி இருக்கும் சொல்லிக் கொடுப்பது. மனசை கல்லாக்கிக்கிட்டு சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைகள் கடிந்து கொண்டால் அவர்கள் மனமுடைந்து போவார்கள் என்று நீங்கள் விட்டீங்கன்னா அது அநீதி. இப்படி நீங்கள் பணி செய்கிற இடத்துல உங்களை நம்பி ஒரு முதலாளி உங்கள்கிட்ட வேலை கொடுத்துருக்கிறார். என் தகப்பனார் என்கிட்ட சொன்ன ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. பணி செய்கிற இடத்துல பலர் சில கையூட்டுகளை பெற்றுக்கொண்டு அந்த இடத்துல சில தவறான காரியத்தை செய்வார்கள். ஆனால் என் தகப்பன் அதை செய்ய மறுத்தார். அதனால் அவருக்கு சில துன்பங்கள் வந்தபோது எங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டார். ஏன் இந்த பிரச்சனை உங்களுக்கு என்று கேட்டபோது அவர் சொன்ன ஒரு காரியம், நான் இதை செய்யவில்லை, அதனால் இப்படிப்பட்ட துன்பங்களை நான் சந்திக்கிறேன். அப்போ நான் சொன்னேன், இதில் என்ன இருக்குது, எல்லாரும் செய்கிறாங்க, ஊரோடு ஒத்து போக வேண்டியதானே. அப்போ அவர் சொன்ன ஒரு காரியம், இந்த முதலாளி என்னை நம்பி தான் இங்கே உட்கார வைத்திருக்கிறார். அவர் நல்லவரா கெட்டவரா என்பது எனக்கு தெரியாது, அதை பற்றி நான் கவலைப்பட தேவையில்லை. நான் கடவுளுக்கு முன்பாக இந்த வேலையை இப்படி செய்வேன் என்று ஏற்றுக்கொண்டு அமர்ந்திருக்கிறேன். ஆகவே நான் இப்படித்தான் இருக்கணும், நீயும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஆக அந்த நீதியை கடைபிடிக்கிற நேரத்தில் ஏற்பட்ட துன்பங்கள் எல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கடவுள் அதற்காக நமக்கு நிறைய ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்போது நம்ம இருக்கிற பணி செய்கிற இடத்துல ஒரு நீதி, உழைக்கிற வாங்குகிற காசுக்கு இன்றைக்கி நிறைய பேர் ஏமாத்துறாங்க, ஏமாற்று வேலை. அப்படி போய் நம்ம உழைத்து அந்த காசை எடுத்து எங்கே வாழ முடியுமா? யோசித்து பாருங்கள். இன்றைக்கி ஒரு பங்கு தளம் என்று வருகிற போது அங்கே சில அமைப்புகள் இருக்கிறது, ஒரு அன்பியம் இருக்கிறது. அன்பியத்தில் என்ன நம்ம என்ன வெட்டி முறிக்கிற வேலையா? அங்கே எல்லாரும் ஒன்று சேர்ந்து வரணும், எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுக்கணும், ஒரு சிறிய ஒரு அமைப்பு அதில் தான் நம்ம எல்லாரும் இணைந்து. இப்போ நம்மளுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இல்லைனாலும் நம்ம போகும்போது அடுத்தவர்களுக்கு மகிழ்ச்சி. அந்த அங்கிள் வந்திருக்கிறாரு, அந்த ஆண்டி வந்திருக்கிறாங்க, அதுதானே அந்த இடத்துல நீதி. அந்த நீதியை கொடுக்க மறுக்கிற போது வீட்டை நான் சாத்திக்கிட்டே இருப்பேன். அப்போ வீட்டில் நம்ம என்ன தான் செய்கிறோம்? 24 மணி டிவி பார்த்துட்டு இருக்கிறோம். சில பேர் சொல்கிறாங்க, நாங்கள் இந்த டிவியில் சாமியை பார்க்குறோம், ரோசரி பண்ணுறோம், அந்த டிவியை பார்க்குறோன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் ப்ராக்டிக்கலான ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அங்கே நீங்கள் கொடுக்குற பிள்ளையாக அந்த இடத்துல இருக்கிறீங்க. எனக்கு நான் போனான்னா என்னை எல்லாரும் கேவலப்படுத்துகிறாங்க, இது இப்படி பேசுகிறாங்க. இல்லை, நீ என்னத்தை கொடுக்குற? அதுதான் நீதி. இப்படி ஒரு பிள்ளைகள் பெற்றோருக்கு கொடுப்பது. இன்றைக்கி நிறைய பிள்ளைகள் காதல் என்று சொல்லி தங்கள் காதலை நியாயப்படுத்துகிறாங்க. ஆனால் நீங்கள் பெரிய அநீதி செய்கிறீர்கள் உங்கள் பெற்றோருக்கு. காதலிப்பது தவறு என்று நம்ம சொல்லலை, ஆனால் அதை பெற்றோர்களிடத்தில் முறையாக வெளிப்படுத்தி அவர்களுடைய மனம் மாறும் வரை காத்திருந்து நீங்கள் சரியாய் ஒரு காரியத்தை செயல்படுத்துவது. ஆக அதில் ஒரு நீதி ஒன்று உங்களுக்காக இருக்கிறது. இப்படி பல்வேறு தளத்தில் இந்த நீதி என்பது சின்ன சின்ன காரியத்தில் ரோட்டில் போயிட்டு இருக்கிறோம், நம்ம எச்சிலை துப்புறோமே, அங்கேயும் இங்குமாக குப்பைகளை கொட்டுறோமே, அது சமூக அநீதி இல்லையா? கண்டதையும் கொட்டி நம்ம இந்த சமூகத்தை கெடுப்பது அநீதி இல்லையா? தேவையற்ற விதத்தில் மரங்களை வெட்டுகிறோமே, இயற்கையை சீரழிக்கிறோமே, தண்ணீரை மாசுபடுத்துகிறோமே, இதெல்லாம் அநீதி இல்லையா?
நம்முடைய வீட்டில் தானே நான் என் தண்ணீரை பயன்படுத்துகிறேன் என்ற அளவுக்கு அதிகமாக அனாவசியமாக தண்ணீரை செலவு செய்கிறோமே, அது அநீதி இல்லையா? யோசித்து பாருங்கள். இப்படி நான் அநீதியை குறித்து பேசிட்டே இருக்கலாம். நீங்கள் அறிந்தவர்கள், கற்றறிந்தவர்கள், பட்டறிந்தவர்கள், நீங்கள் அனுபவ அறிவை கொண்டிருப்பவர்கள், யோசித்து பாருங்க. இந்த உலகத்தில் இங்கே எது தவறாக இருக்கிறது? நம்ம சொல்கிறோம் அவன் இப்படி இருக்கிறான், அவன் இப்படி இருக்கிறான், அவன்கிட்ட அந்த அரசியல்வாதிகிட்ட நீதி இல்லை, இவன்கிட்ட நீதி இல்லை. நான் இருக்கிற இடத்துல நீதி இருந்தால் கண்டிப்பாக என்னை சுற்றி இருக்கிற இடத்துல ஒரு நீதியின் சமூகம் உருவாக்கப்படும். இப்படி எல்லோருமே நீதியுள்ள பிள்ளைகளாக மாறுகிற பொழுது இந்த சமூகத்தில் எல்லாரும் மாறித்தான் ஆகணும். ஓட்டுக்கு பணம் வாங்குறோமே, அது எந்த விதத்தில் நீதியாக இருக்க முடியும்? பாருங்களேன், இதெல்லாம் பலர் அறிவுறுத்தி கொண்டிருந்தாலும் நமக்கு உணர முடியவில்லை. காரணம், நாம் அநீதியின் மக்களாக ஊறிப்போய் இருக்கிறோம். இந்த திருவிழாவில் நாம் ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்ளலாமே. நான் நீதியின் பக்கமாய் நிற்பேன், அநீதியை நான் அறவே வெறுத்து ஒதுக்குவேன். ஏனென்றால் இது கடவுள் வெறுக்கிற காரியம், ஆகவே நானும் வெறுக்கிறேன். கடவுள் அன்பு செய்கிற ஒரு காரியம் நீதி. நீங்கள் நீதியின்படி வாழ்ந்து பாருங்க, கண்டிப்பாக கடவுள் உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை அவர் கண்டிப்பாக கொடுப்பார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, தர்மையான வேளையிலே ஆண்டவருடைய இரக்கத்திலே பயணித்திருக்கிற உங்களுக்கு இறைவன் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இறைவன் நிறை வாழ்வினுடைய ஆதாரமாக இருக்கிறார். தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்கள் என்ற அழைப்பை இயேசு சாமி நமக்கு வைக்கிறார். அப்போ தந்தையினுடைய நிறைவு எங்கே இருக்கிறது? இந்த நீதியில் வெளிப்படுகிறது. அந்த நீதியை உங்கள் வாழ்க்கையில், நீங்கள் இருக்கிற இடத்துல, நீங்கள் பேசுகிற பேச்சில், பார்க்குற பார்வையில், செயல்படுகிற விதத்தில் எல்லாம் வெளிப்படுத்துங்க. கண்டிப்பாக நீங்கள் செய்வதை மற்றவர்கள் பார்த்து உங்களுக்கு கிரீடம் வைக்கப் போவதில்லை. ஆண்டவர் உங்களுக்கான அந்த பலனை, பரிசை கொடுக்க போகிறார். அவரே உங்களுக்காக காத்திருக்க இன்னைக்கு இயேசுவினுடைய வருகைக்காக நீங்கள் காத்திருக்கிறீங்க. ஆனால் ஒரு நாள் வரும், நீங்கள் நீதியுள்ள பிள்ளைகளாய் வாழ்ந்து மரிக்கிற பொழுது ஆண்டவர் உங்களுக்காய் காத்திருப்பார். இந்த ஆசீர்வாத கிருபை உங்களுக்கு கிடைக்க முயற்சி செய்யுங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு சின்ன மாற்றத்தை கொடுத்து பாருங்களேன். நீதியின் மாற்றமாய் அது இருக்கிற போது கண்டிப்பாய் அந்த இடத்துல பெரிய ஆசீர்வாதம். உங்களுக்காக ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய கிருபை மிக பெரிதப்பா. ஆண்டவரே, உடைய வல்லமை மிக பெரிதாக இருக்கிறது. தெய்வத்தினுடைய கரத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம். நீதியின் தேவனாய் நீர் வெளிப்பட்டீரே, அந்த நீதியின் தளிரில் நாங்களும் இணைந்து பயணிக்கிற நல்ல ஒரு கொடியாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். உடைய பரிசுத்த கரத்திலே நீதியோடு செயல்பட ஆற்றலை தந்து எங்களை வழிநடத்த ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். செபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, மீண்டுமாய் அடுத்த ஒரு இறை சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். God bless you.